ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஒரு சூப்பர் டேஸ்டியான ரொம்பவே சாஃப்டான கார கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாயில் உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ நம்ம மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் கொழுக்கட்டை மாவுக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போது நம்ம தண்ணி சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது இந்த மாதிரி கொதித்து வரும்போது இது கூட ஒரு 1/4 கப் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதித்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு 1 கப் அளவு கொழுக்கட்டை மாவு இல்லைனா இடியப்ப மாவு எது வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். மாவை நீங்கள் சேர்த்த உடனே ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுருங்க. ஏன்னா இந்த மாவு உடனே திக்காயிடும். மாவு சேர்த்து நல்லா ஒன்று சேர்த்து கலந்துட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் மாவு எல்லாத்தையுமே நல்லா ஒன்று சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதை அப்படியே ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. கை பொறுக்கிற சூடு வந்த உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா உங்களோட கையை தண்ணியில் நல்லா நனைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவை ஒன்று சேர்த்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு உங்களோட கையில் நெய் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு கொழுக்கட்டைகளை நம்ம நார்மலாக எப்பயும் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே பிடிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன சின்ன உருண்டைகளாக கூட இதை செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லா கொழுக்கட்டையுமே பிடிச்சு எடுத்துட்டேன். இதை வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்தில் 2 டம்ளர் தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணியிருக்கிற கொழுக்கட்டை பிளேட்டை உள்ளே வச்சு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நம்மளுக்கு கொழுக்கட்டை மேலே நல்லா ஷைனிங்காக இருக்குல்ல, அப்போனா அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே சிம்பிளான டேஸ்டான காரப்பிடி கொழுக்கட்டை ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க.